இறந்துருன்றது தான் அவர் சொன்னார். லேதாக்கா ட்ராவல் பண்ண முடியும். அந்த ஒன் டே ஒன்றில் தண்ணி ஓடி இருக்கும். காலைல பைப்பில் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கட்டாத பைப்பில் பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்கும் ஃபுல்லாக. அழகாக உட்காந்துருக்கான். அவள் என்னையை பயமுறுத்துறான். இந்த மாதிரி கிளேஷியர் தான் சர்ச் வரும்போது பார்த்தேன். பட் அவ்வளோ டூரிஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிங்கிறது ஆப் ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நான் வீடியோவில் தாங்க பார்த்துருக்கேன். இந்த லே பேலஸு நான் வந்து இந்த தடவை இங்கே இருக்கேன் தெரியுமாங்க. இது -9 டிகிரின்னு சொன்னாங்க ஃப்ளைட் விட்டு இறங்கும்போது. ஓகேங்க, லேயோட மெயின் மால் ஏரியாவுக்கே நம்ம வந்துட்டோம். அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவரே இல்லை. சொல்ல போனால் நம்மளோட சிம்மில் ஒர்க் ஆகாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே லோக்கல் ஆளுங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இது வரைக்கும் வந்து அவங்க வந்தாங்க, பஸ்ஸார் வரைக்கும் வந்தாங்க. அவங்கள்ட்ட இது மாதிரி கேட்டு ஹாஸ்டல் இது மாதிரி நான் போகிறேன், இது மாதிரி எனக்கு இது மாதிரி சென்டரா இங்கேருந்து அப்படின்னு கேட்டேன். ஆமாம், மார்க்கெட்லேருந்து சென்டர் தான், நீங்கள் அங்கேருந்தே போயிடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, எனக்கு வந்து நேவிகேட் மட்டும் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டிருந்தாங்க. பரவாயில்ல, ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பார்த்திங்கன்னா மொபைலில் நேவிகேட்டர் போட்டு நான் மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் அவங்களோடது. ஏன்னா வந்து கனெக்ட் பண்ணி ஏன்னா அந்த லெவலில் கிடைக்கல. அப்புறம் அவங்களோட ஃபோனில் பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். அவள் ஃபோன் வந்து நேவிகேட் பண்ணி அந்த இதை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். சும்மா இதை வச்சு தான் நான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு மேப் வச்சு தான் போகிற மாதிரி இருக்குது. அங்கே லே ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆர்மி ஆக்குப்பீங்க. அதனால் வந்து ப்ளாக் பண்ணக்கூடாது, ரெக்கார்டு எந்த வீடியோவும் எடுக்கக்கூடாது. அதனால் நான் எதுவும் பண்ண முடியல. வெளியே வந்து பார்த்திங்கன்னா வரும்போது ஃபுல்லாக பேட்ரி ட்ரை ஆகிடுச்சிங்க. சொல்ல போனால் வரும்போதே பார்த்திங்கன்னா 4K போட்டு வீடியோ எடுக்கவும் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. கையெல்லாம் விரைக்குதுங்க ஓப்பனாக சொல்லணும்னா. இங்கே பின்னாடி திருப்புற இந்த ஒரு மார்க்கெட்டை பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் நான் வீடியோவில் தாங்க பார்த்துருக்கேன். இந்த லே பேலஸு டிடிஎஃப்லாம் வந்து இந்த விதத்தில் வீடியோ பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து இந்த தடவை இங்கே இருக்கேன் தெரியுமாங்க. நாவே முடியல என்ன, நான் வந்து இங்கே இருக்கேன்னு ஆர்பிட் வந்து மதுரையிலே வாங்கி வச்சுருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா இப்போ போட்டுட்டேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹை ஆல்டிடியூடில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஹை சிக்னஸ் வரும். அதனால் நம்ம ஏதாவது ஒன்று வாயில் போட்டு சீவ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அந்த ஒரு சிக்னஸ் தெரிஞ்சிக்காது. அதனால் பண்ணிகிட்டே இருக்குங்க, வாயில் போட்டு வெண்டிகிட்டே இருக்கேன். ஓகேங்க, இங்கேருந்து பார்த்திங்கன்னா 1/4 நேரத்தில் போயிடலான்னு போட்டிருக்கு. பட் இந்த வெதரில் பார்க்க தாங்க வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. கையெல்லாம் விரைக்குது. -9 டிகிரின்னு சொன்னாங்க ஃப்ளைட்டு விட்டு இறங்கும்போது. எவ்வளோலாம் இங்கே இருக்குன்னு தெரிலங்க. போயிட்டு மொதல் வந்து செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நியர்பையில் இடத்துல வந்து சாப்பிடுவோங்க. அதை சாப்பிட்டுட்டு தென் உங்களுக்கு வந்து லே பேலஸ் வந்து போகலான்ட்ருக்கீங்க. லே பேலஸ் தென் லே சொன்னாங்க. அந்த விஷயம் சாந்தி ஸ்டூப்பாக இருக்குது. அந்த விஷயம்லாம் உங்களுக்கு காட்டுறேங்க. போவோம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த லே ஆர்கிடெக்சர் தாங்க இருக்குது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாற்றிடுவாங்க. பட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுருக்காங்க இன்ன வரைக்கும். பிகாஸ் அவங்க வந்து அவங்க கல்ச்சரை வந்து காப்பாற்ற நினைக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த காற்றுலாம் பட்டுச்சுன்னா அப்படியே கையெல்லாம் விரைக்குது. எந்த லெவலில் உங்களுக்கு வந்து தெரியும் தெரியல. தண்ணியில் கீழே ஊற்றுறீங்கன்னா அவ்வளோதான். சடனாக எப்படி வந்து ஒரு 30 செகண்ட்லேயே அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆகிடும் சொல்ல போனால். இங்கே அந்த ஸ்க்ரீன்ஷாட் மேப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு அந்த லெஃப்ட்டு திரும்பியாச்சு. லெஃப்ட்டு திரும்பிட்டோம். லெஃப்டில் திரும்பி ரைட் எடுக்கிறோங்க. 1 2 3 4 5 5 ரோடு வந்து கனெக்ட் ஆகுதுங்க. அந்த 5 ரோடு கனெக்ட் ஆகுதுல ரைட்டில் 2 ரோடு கனெக்ட் ஆகும். அது ரைட்டில் போகணும். ரொம்ப ரொம்ப சைலண்டாக இருக்குங்க. யாரும் இந்த டைம் இங்கே பாருங்கள். இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்.
நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் இங்கே வரைக்கும் இருக்குன்னு ஐ லவ் லே. இந்த விஷயத்தை காட்டுறேன். இந்த விஷயம் இல்லைன்னா இத்தனை லெவலில் கோடி அடிக்க முடியுமாங்க? புஷ்பா போட்டிருக்காங்க ஃப்ரம் சவுத் இந்தியாவில் இருக்க மூவி டிப் ஆஃப் இந்தியா சொல்ல போனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகுது. ஆனால் புஷ்பா இந்த லெவலில் ரீச் ஆகும்னு நினைக்கவே இல்லைங்க. நேற்றுலாம் வந்து விளாகில் நான் சொல்லியிருப்போம், நானும் ஒரு பிலிப்பைன்காரரும். புஷ்பா வந்து நான் சொல்ல அந்த ஒரு கடைக்காரர் சொல்லியிருப்பார். அப்புறம் நானும் சொன்னேன், இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் இப்படிலாம் பண்ணால் கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் லே வரைக்கும் இத்தனை அடி உயரத்தில் மேலே இருக்க வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக கோடி என்னங்க எவ்வளோ கோடின்னு சொல்ல போனால் ஒரு நாளில் 100 கோடி அடிச்சு நினைக்கிறேங்க. இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடிச்சிடும் 100 கோடி. 100 கோடி இல்லை 1000 கோடி. நான் பாருங்கள் வளர்றேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இங்கே ஹை ஆல்டிடியூட் இருக்கணும். இந்த ஒரு கையெல்லாம் விரைக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கேயா போய் டக்குன்னு செட் ஆகும். அதுக்கப்புறம் பிளாக் பண்ணுறேன், என்னால் முடியல. அதான் உண்மை. பார்க்க வேணால் வெயில் அடிக்க சொல்லலாம் நீங்கள், ஆனால் விரைக்குது. ரோடு பார்க்கலாம். 1 2 3 4 தெரியலைங்க. பார்ப்போம், நம்ம பாட்டுக்கு போவோம். இப்போ டாக்கில் இருந்தால் தங்கி போ. ஓகே, நான் ரூம் போயிட்டு ஹாஸ்டல் போய்ட்டு உங்களுக்கு லாக் பண்ணுறேங்க. வந்து இன்னொரு போஸ்டர் நான் உங்களுக்கு பார்த்துட்டேங்க, அதை உங்களுக்கு காட்டலாம் டக்குன்னு வீடியோ எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அமரன் படம் வந்து இங்கே வந்து போஸ்டர் ஒட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஆர்மி பீப்புளெலாம் வந்து இங்கே இருக்காங்கல்ல, இங்கே இருக்க மக்களுக்கு தெரியும் எந்த அளவில் இருக்குன்னு. நான் கேட்டேங்க இந்த புக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்ட்டு. அவங்க இதுலேயே போங்க இருக்கும் அப்படின்னு. ரைட் சைடில் இருக்காங்க ஹாஸ்டலில். வியூஸ்லாம் தரமாக இருக்குங்க. இந்த மவுண்டன் லேண்ட்ஸ்கேப்பு அப்பா வாரி அணைக்கலாம், அந்த லெவலில் இருக்கும். நாய்க்குட்டி, லத்தாக்கோட நாய்க்குட்டி. இருங்க போயிட்டு லாக் பண்ணுறேன். ஆனால் விளாகும் பண்ணிட்டு இந்த வேட்டி தூக்கிட்டு கண்டிப்பாக பண்ண முடியாது. போயிட்டு லாக் பண்ணுறேன். ஹாஸ்டல் வந்துட்டாங்க. சொல்ல போனால் நெட்ஒர்க்கே நம்மள்ட்ட இல்லை. எல்லாமே நம்ம வந்து அவங்க அந்த லேடி வந்து எனக்கு போட்டு கொடுத்தாங்க மேப்பு. அதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வந்துட்டேங்க. எப்படியோ ஒன்றும் இல்லைங்க. ட்ராவல் பண்ணுற ஈஸி தான். ஒன்றும் இல்லை, நேராக வரீங்க. நேவிகேட் பண்ண முடியாத இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் அதான் ட்ராவலோட ஒரு என்ன சொல்கிறது, ட்ராவலர்னாலே அப்படி தாங்க. என்ன சொல்கிறது, ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு எல்லாமே அக்செப்ட் பண்ணுற மாதிரியே இருக்கக்கூடாது. ஒரு கன்ஜஸ்டடாகவும் போகும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டக் ஆகலாம், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே சொல்ல போனால் எவ்வளோ சொல்லலாம். ஓகேங்க, நான் செக்இன் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அங்கேருந்து நடந்தே வந்தேண்ணா, அதனால் கையெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு உங்களுக்கு வந்து விளாக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா சார்ஜ் வேறு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு கோப்ரோவில். இனிமேல் சார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு விளாக் பண்ண ஆரம்பிச்சா தான். ஏன்னா ஏற்கனவே வந்து ஃபுல்லாக வீடியோ பண்ணுறது நான் ஃப்ளைட்டில் வரும்போது, அதெல்லாம் டெல்லியிலேருந்து நான் வரும்போது வீடியோ பண்ணியிருந்தோம். 2 பேட்டில் சார்ஜ் பண்ணியிருந்தேன். நேற்று நைட்டு அப்படியே சார்ஜ் பண்ணது வந்து ஒன்று அப்படியே வச்சுட்டேன். நேற்று நைட்டு வர பிலிப்பைன் அவர் கூட போயிருந்தோமா, டைனோ கூட. அதனால் கொஞ்சம் அந்த பேட்டரி சார்ஜ் வேணால் விட்டுட்டேங்க. நைட்டு அப்படியே தூங்கிட்டேன், டயர்டு. இது தூங்கிட்டே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 2:30 அவர் எழுப்பி விட்டார் பிலிப்பைன்னு. ஓகேங்க, பார்ப்போம். அவ்வளோதான், செக்இன் பண்ணிவிடும். அப்படி தான் வந்து ஏன் நம்ம ஹாஸ்டல் ரெடியாங்க, உள்ளே போவோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ரூமும் செக்இன் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வித் பால்கனி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வித்தவுட் பால்கனி. வித் பால்கனி பார்த்தீங்கன்னா 670 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க.
அதுக்கு பார்த்தீங்கன்னா 700 சார்ஜ் பண்ணுறாங்க வித்தவுட் பால்கனி புக் பண்ணியாச்சு. பட் வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா க்ரௌடடாக இருந்துச்சு. அந்த விஷயத்தினால நான் வந்து அதை வேணாம்னு சொல்லிட்டேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைவசியாக இருந்துச்சு. சரி இதே ஓகேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ராஜஸ்தான்ல வந்துருக்காரு. இவரோட நேம் ப்ரோ துஷாத். இவரோட பேர் துஷாத். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நானும் இவர் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் இவரும் பார்த்தீங்கன்னா சோலோ ட்ராவல் தான். இப்போ வந்து அதான் பிளான் வச்சுருக்கோம் போகலான்னு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ரிசப்ஷனில் இருக்கவர். ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் ஃபுல் டே வேஸ்ட் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் சுற்றிட்டு நீங்கள் பட்டு உடம்பு ஏதாச்சும் முடியாமல் போயிட்டீங்கன்னா 2 நாள் வேஸ்ட்டாக போயிடும். அந்த விஷயத்த சொல்கிறாரு. புரியுது, ஓகேங்க. நம்ம சிக்கன் மேகி தாங்க உங்களுக்கு காட்டினா அதுக்குள்ளே சாப்பிட பாருங்க. சொல்ல போனால் அந்தளவு பசிங்க. காலையிலே சாப்பிட்ருக்கலாம். பட்டு அங்கேருந்து வரத்துக்கு நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பிப்போம் உங்களுக்கே தெரியும். இது மாதிரி சூடான ஐட்டம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தாங்க கப் நூல் இருந்துச்சு. பட் அப்படி இருந்தாலும் இந்த சமைச்சு சாப்பிட்ற இந்த நூடுல் இங்கே சாப்பிட்றதுனா தனி ஃபீலுங்க. இங்கே மேகி கொஞ்சம் நல்லாவே இருங்க. எல்லா இடத்துலையும் நல்லாயிருக்கும். பட் சிக்கன் மேகி நல்லாயிருக்கு மசாலாவோட. ப்ரோ என்ன சொன்னோம்னா ப்ரோனா ரிசப்ஷனில் இருக்கவர் டாக்ஸிக்கு அஃபிஷியலாக வந்து வெப்சைட் வச்சுட்டாங்க. அப்போ லே தாக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்கும். நீங்கள் எங்கே சுற்றி பார்க்கணுனாலும் டூரிஸ்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிங்கிறது ஒரு வெப்சைட்டை ரெடி பண்ணிட்டாங்க. ப்ரீ டாக்ஸி. நீங்கள் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுற மாதிரி இருந்தால் இதோட ப்ரைஸு நீங்கள் புக் பண்ணுறேன்னா இயர்லியராக ஆன்லைனில் புக் பண்ணுறது எல்லா விஷயமும் பண்ணிடலாங்க. உங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பார்த்துப்பாங்க. இட்ஸ் குட் பெட்டருங்க. ஆனால் சொல்ல போனால் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அஜய் ப்ரோ வந்த போதெல்லாம் அந்த லெவலில் ஒன்றும் போடல. லாஸ்ட் டைம் நான் அஜய் ப்ரோ வந்தபோது அந்த இடத்துல வந்து இந்த ஹாஸ்டல்னாலே போர்டு இருக்குங்க, நோட்டீஸ் போர்டு. அந்த நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுவாங்க. இது மாதிரி 3 பேர் இருக்கும், 3 பர்சன் விஆர் 3 பர்சன்ஸ் இது மாதிரி சோலோ ட்ராவல் யாரும் இருக்கீங்களா யூ கேன் ஜாயின் வித் அஸ்ன்னு எழுதிடுவாங்க. அது மாதிரி எழுதி வச்சு நம்ம பார்ப்போம். நம்ம நாங்கள் 2 பேர் இருக்கோம். 2 பேர் இருக்கோம்னு சொல்லி எழுதி வைப்போம். நாளைக்கு ஏதாவது ஜாயின் ஆனாங்கன்னா போவோங்க, கண்டிப்பாக போவோம். இதுக்கு மேலே யாரும் வர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இருக்கிறவங்களே வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க, வாய்ப்பு இருக்குங்க. சரி ஓகேங்க, நான் சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு விளாக் பண்ணுறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதே இருக்குங்க சொல்ல போனால். நான் அதை பார்க்கவே இல்லை. டாக்ஸிஸோட ட்ரிப்போட ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானை வந்து எப்படி சொல்கிறது, 2 பேர்த்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2 பேர் 4 பேர் 6 பேர் போகிற மாதிரி இருந்தாலும் ஃபுல்லாகவே இருக்குது. 25 दिसंबर का போய்ட்டுருவோம். சரி சும்மா போவோம், போயிட்டு வரலாம். லோக்கல் அப்படியே சுற்றுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பக்கம் தாங்க. லே ப்ளஸ் சந்தி ஸ்டூப்பாலாம் பக்கமாக தான் இருக்குது. சரி இவ்வளோ விஷயத்தை பக்கத்தில் வச்சுட்டு பார்க்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பார்த்துங்க ஸ்னோலாம் இதுவாங்க. இதில் தெரிஞ்சிருக்கோம் உங்கள் குளிர் எப்படின்னு. ஒன்றும் இல்லை, தண்ணி ஓடி இருக்கும். காலைல பைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டாத பைப்பில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருக்கும். ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ லாக்டவுன் போட்ட லெவலில் இருக்குங்க சொல்ல போனால். வின்டர் டைம்லாம் கடையே பார்த்தீங்கன்னா ஈவினிங் திறப்பாங்கன்றாங்க. நான் சிம் கார்டு வாங்கன்னு சொன்னேன். சரி கடையை எப்போ திறப்பாங்கன்னு கேட்குறேன். பையா அதெல்லாம் சாயந்தரம் தான் பார்ப்பாங்க. அந்த லேடி வந்து காலைல ஒர்க் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அவங்கள காட்ட முடியல. பிகாஸ் நான் வந்து என்னோடய சிம்மு வந்து போட முடியலங்க. என்னோடய வேன் பார்த்திங்கன்னா ஃபுல் பார்த்திங்கன்னா கன்ஜஸ்டடாக சின்னதாக தான் இருந்துச்சு. நாங்கள் உட்காந்து பேட்டரிலாம் மாற்ற நினச்சா வாய்ப்பே இல்லைங்க. சரி எப்படி மாற்றுறது, வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தான் யாரும் அவங்க லே மார்க்கெட் வரைக்கும் என்னை வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அவங்கள்ட்ட கூகுள் மேப்பில் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பேட்டரிங்கிறது மாற்றினேன். ஏன்னா வந்து அங்கே இடமே இல்லைங்க. அப்புறம் லே மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நல்லா சமமாக இருக்கும். சென்டர் சைட்டில் இந்த லைட் இருக்கும், லைட்டிக்கில் பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த விஷயம் வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க. எல்லாம் உட்காந்துக்கிறதுக்கு சும்மா ஈவினிங் டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் அது மாதிரி சமமாக போட்டிருப்பாங்க. எனக்கு கிளாட் ஸ்லாபு, அந்த விஷயத்தில் ஸ்லாபு தான் நான் சொல்லிட்டுருக்கேன். அப்படி அழகாக உட்காந்துருக்கான். அவன் என்னையை பயமுறுத்துறவனுக்கு நான் அவனை அழகாக காட்டலான்னு பார்த்தேன். ஓகேங்க, நானும் பிரதர் தான் போயிட்டுருக்கோம். போவோம். பேக்கேஜஸ்லாம் பார்த்துருக்கோம். இங்கே வரங்க ஸ்னோ ஃபுல்லாக ஸ்னோ ஃபால் கிடையாதுங்க, ஃப்ரீஸ் ஆனால் இருக்குது.
இங்கெல்லாம் ஸ்னோஃபால் ஆனிச்சுன்னா சொல்லவே தேவையில்ல. ஆனால் இங்கே இருக்க பீப்புளை பார்த்தீங்கன்னா அச்சசல் சைனீஸ் மாதிரி தாங்க இருக்குங்க சொல்ல போகணும். ஹியர் யூ see a people no they are almost looking like a Chinese. ஏன்னா நானே சைனீஸ் பீப்புள் வந்து பார்த்துருக்கோம்லங்க. நம்ம பார்த்துருக்கோன்னா விளாகுக்கு முன்னாடி நான் போயிருந்தபோது பார்த்துருக்கேன். எப்படி சொல்கிறது, கேரளாக்குள்ளே போயிருந்தபோது ஒரு தடவை வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்டில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவளை பார்த்தாலே அதே லெவலில் அச்சஸில் அப்படியே இருக்காங்க. நார்த் ஈஸ்ட்டு அந்த ஒரு தனி வரும். பட் இங்கே லடாக்கில் பார்த்தீங்கன்னா லிட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. மேப்பில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிருந்த ஒரே விஷயம் எதுனா எதை வச்சு தெரியுமாங்க, இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் ரவுண்டாக காட்டுனுச்சு. சரி ரவுண்டாக காட்டுது பரவாயில்ல, இது ஒரு விஷயம் இருக்கே அப்படின்ட்டு இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சொல்ல போனால் நான் இதை கண்டுபிடிக்கணும் தான் ஃபஸ்ட்டு தொலைவுனேன். அப்புறம் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். அப்புறம் இங்கே தான் ஒரு லேடி வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டும் போது இது மாதிரி இதுக்குள்ளே தான் போகும்னு சொன்னாங்க. சரி போய்டுவேன்னு போயிட்டேங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் உறைஞ்சிருக்கு தண்ணி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் சன்னிங்க. இல்லாட்டினா இதில் நான் பிளாக் பண்ண முடியாது. சன் இல்லைன்னா இங்கே வேலையே இல்லைங்க. அன்றைக்கி அழகாக இருக்குங்க பார்த்தீங்களா. காலையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஓனாய் மாதிரி அழகாக இருந்துச்சு எங்கள் நாய்க்குட்டி. திரும்பி அவங்க வந்துச்சுன்னா காட்டுறேன். அழகாக இருந்துச்சுங்க. வந்தோடனே ஏதோ வெல்கம் பண்ணுற மாதிரி. நீங்கள் வந்து லாஸ்ட்டில் பார்த்துருவீங்க டெல்லியில் தங்கியிருந்தபோது அங்கே பூனை குட்டி இருந்திருக்கும், கிட்டி ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா டாக் ஒன்று வளர்க்குறாங்க அவட்டுக்கு. பரவாயில்லங்க. அதான் ஹாஸ்டலில் ஒரு டிஃப்ரெண்ட் வைப்பு. இது மாதிரி புது புது பீப்புளை பார்க்கலாம், அனிமல்ஸ் அண்டு மெனி நம்ம நிறைய பேர்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் அதர் கண்ட்ரி பீப்புளை பார்க்கலாம், நிறைய விஷயத்த பண்ணலாம். அதர் ஸ்டேட் பீப்புள்ஸை பார்க்கலாம், அவங்களோட கல்ச்சரை தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ட்ராவல். சோலோ ட்ராவல்னால் இதுதான். எல்லோரும் நிறைய பேர் கேட்பீங்க, சும்மா ட்ராவல் பண்ணிவிட்டு சோலோ ட்ராவல் பண்ணுறான். நினச்ச கேங்கில் ட்ராவல் பண்ணலாங்க. பட் சோலோ ட்ராவல் வந்து தனியாக பண்ணோன்னா அது வேறு மாதிரி ஃபீலுங்க. ஐஸ் மாதிரி ஒவ்வொரு இடத்துல அது தேங்கி இல்லைங்க. அந்த கல்லில் தேங்கினாங்க பார்த்தீங்களா, கிளேஷியர் மாதிரி தேங்கி இருக்கு. அது இந்த மாதிரி கிளேஷியராக தேங்கி இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி மேலே பட்டுருக்குல்ல. அப்படியே நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா -23, -24 போயிடுங்க. பிரதர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்தார். இன்றைக்கி அவர் ரீச் ஆகிருப்பாட்டுக்கு. சரி ஓகே இங்கே போவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அப்பயும் வந்து ஹாஸ்டலுக்காரர் சொன்னார், ஹாஸ்டல்னு எங்கேயும் போகாதீங்க, இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுங்கன்னு. பட் நானும் சொன்னேன் இது மாதிரி டைம் வந்து எனக்கு இல்லை அப்படின்னு. எனக்கு ஒன்றும் அந்தளவில் தெரியலைங்க. நான் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிடாம வந்துட்டேன். அந்த ஒரு விஷயம் தான் தப்பு. வரும்போது லேக் வந்துடுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு எடுத்துருக்கேன். ஃபுட்டு அப்புறம் டீ அது மாதிரி இது எல்லாம். ஒரு சர்ச் லே லடாக் சர்ச்சு. அது நம்ம சர்ச்சுன்னா அவங்க மொழியில் என்னன்னு தெரியல, சர்ச்சுன்னு போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் சர்ச்சுன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், ஜீசஸ் இருக்கிறதா ஐயோ வாய் வளரலைங்க. ஜீசஸ் இருக்கிறது தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஆமாங்க, கிறிஸ்டினோட சர்ச்சு தான் இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் பீப்புள்ஸும் இருக்காங்க. நான் கூட நல்லா இந்த டிபெட்டியன் பீப்புள்ஸ் அந்த புத்திஸ்ட்டை வழிபடுறவங்க அது மாதிரி ஆளுங்க தான் இருப்பான்னு நினச்சேன். பட் இது மூலம் இருக்காங்க. இந்த சர்ச் வரும்போது பார்த்தேன். பட் அவ்வளோக்கு நோட்டீஸ் பண்ணேன் நான். வைஸ் நம்ம வெளியே போனோம். வெளியே போயிட்டு சுற்றலான்னு தான் பார்த்தோம். ஒரு கேஷ் அடிக்க வந்தார். கேஷ் எடுத்துகிட்டு எங்கே ஒரு பையா வந்தார். அவர் லோக்கலில் அவர்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு போனார். அப்படியே போயிட்டார். அதை விட்டுருங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா எதனால் திரும்பி ஹாஸ்டலுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா முடியலங்க. உண்மையாலேயுமே ஹை ஆல்டிட்யூட்லாம் அரைவாசி வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடலாம். அரைவாசி வாய்ப்பு கம்மி தான். ஒன் டே வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தாகணுங்க. அடித்து சொல்கிறேன், ஒன் டே கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் லேதாக்கா ட்ராவல் பண்ண முடியும். அந்த ஒன் டேயில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் சர்வே பண்ணிட முடியுமா முடியாது. அதனால் நீங்கள் வந்து நைட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து -25 அந்த லெவல் போயிடும். அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல்டில் வந்து அடாப்ட் ஆவீங்களா ஆக மாட்டீங்களான்ற விஷயம் தெரிஞ்சு போய்டும் அப்பயே.
அதனால தாங்க நான் என்ன சொல்கிறேன்னா, வர அன்னைக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க. தேவையில்லாமல் ட்ராவல் பண்ணி ட்ரிப்பு ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நானே இப்போ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஓவர் எக்ஸாஸ்டடான மாதிரி இருக்குது. எக்ஸாஸ்டட்னா ஒன்றும் இல்லைங்க, டயர்டான மாதிரி இருக்குது. அதை கூட என்னால் ஒழுங்காக சொல்ல முடியல. அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஆயிடுச்சுன்னா லிட்டில் வந்து அந்த நம்ம தலை சுற்றலாங்க லைட்டாக. அந்த தலை சுற்றுறக்கு அந்த கேரை பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே இருக்குங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அந்த கேர் மட்டும் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. மித்தபடி எந்த விஷயமும் கிடையாதுங்க. அந்த நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றிட்டு வந்தோடனே ரொம்பவே முடியாமல் போயிடுச்சுங்க. அதனால் வந்து சரி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலான்னு அதுக்கடுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் பிளான் வச்சுட்டேன். சரி ரெஸ்ட் எடுத்து தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு வந்து தோணுச்சு. சரி ரெஸ்ட் எடுப்போம், இன்றைக்கி ஒரு நாள் வந்து ஃபுல்லாக சுற்றலாம் எங்கேயும். ஆனால் அது இல்லாமல் ரிசப்ஷனிஸ்ட்டு சொன்னார், இன்றைக்கி வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாளையிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே வந்து ஹை ஆல்டிடியூட் வந்து உங்களால் சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 மணிக்கு படுத்தோம்னு நினைக்கிறேங்க. 3 மணிக்கு படுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 6:45 ஆகுது. இப்போ தான் எந்திரிச்சிருக்கோம். அப்போ அந்த லெவலில் இருக்குது. ப்ரோ வந்து சொல்லவும் தான் எனக்கே தெரியும். 3 நேரம் நான் தூங்கியிருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு படுத்துருப்பேன், அது மாதிரி நினச்சிட்ருக்கேன். ஏன்னா 3 மணிக்கே நான் படுத்துருந்துருக்கேன். ஆனால் இதெல்லாம் ஃபுல்லாக இதனால தான் இருக்குங்க. தண்ணி குடிக்க மாட்டேங்க. அந்த தண்ணி குடிக்கிறது தான் என்னோடய தப்புன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வாட்டர் ஃபுல்லாக குடிக்கணும், அந்த ஒரு விஷயம் தான். மித்தபடி எதுவுமே கிடையாது நம்மளுக்கு. மித்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தலைவலி வாந்திலாம் வருமா அந்த லெவலுக்கு. நம்மளுக்கு அந்த இது மாதிரிலாம் எந்த இதுவுமே வரல. அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. இப்போயும் நல்லா தாங்க இருக்குது எனக்கு அந்த லெவலில். ஏன்னா ரெஸ்ட் எடுக்கணும் கண்டிப்பாக. இப்போ ரெஸ்ட் எடுத்தோன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு க்யூரான ஒரு ஃபீல் இருக்குது. தென் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு ஹீட்ரு போட்டிருந்தேன். நான் ஹீட்ரு போட்டு டோர் சாத்தி இருந்துச்சுன்னா பாருங்களேன், இந்த டோர் அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகி ஃப்ரம் கர்நாடகா. இவர் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தாங்க வந்திருக்காரு. நேம் வந்து சித்து. இன் தமிழ் இன்ஃப்ளூயன்சர் சித்து இஸ் entertainer. Okay. Yeah, big entertainer. Nowadays he become very famous in Tamil Nadu. Okay. விஜய் சித்துலோக தான் சொல்லிட்டு இருக்குங்க. அவர் பார்த்தீங்கன்னா அதான் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காரு, அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இது மாதிரி வென்டிலேஷனுக்கு வந்து எப்படின்னா அடிக்கடி திறந்து வச்சுருக்கணுமாங்க. ஃபார் வென்டிலேஷன் அது மாதிரி இருந்தால் தான் உள்ளே வந்து அந்த ஆக்சிஜன் லெவலுங்கிறத போகும். ஏன்னா வந்து நம்ம ஹீட்ரு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஆக்சிஜன் வந்து பேர்ன் அவுட் ஆகிடுங்க. இங்கே உள்ளே இருக்க ரூம்குள்ளே இருக்குது பேர்ன் அவுட் ஆகிடும் போது நம்ம பாட்டு தூங்கிட்டு இருப்போம், ஃபுல்லாக லாக் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே பேர்ன் அவுட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதாங்க, நம்மளால் மூச்சிட முடியாது, இறந்துரும்ன்றது தான் அவர் சொன்னார். சொல்லும் போது பயங்கரமாக இருந்துச்சுங்க. நல்ல வேளை நான் டயர்ட்லனா படுத்துட்டேன். அது ரொம்ப சேஃபே கிடையாது சொல்ல போனால் எனக்கு. அதான் வந்து ஒரு டெல்லி பீப்புள் வந்து போகிறாங்களாட்டுக்கு நாளைக்கு. அதான் கொஞ்சம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நாளைக்கு வந்து பேங்காக் போகிறதுக்கு, அவங்களோட போக பாருங்கள் அப்படின்னு சொன்னார். பார்ப்போங்க, போயிடுவோம், பிரச்சனை கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். லெட்ஸ் ட்ரை, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா நம்ம வந்து பட்ஜெட்டாக பண்ணிகிட்ருக்கோம், அந்த ஒரு விஷயத்தினால தாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபுல்லாக லைட்டாக பண்ண பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தினால தான் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எடுத்தோடனே ஏன்னா இங்கே வந்து பண்ணுறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவாக தான் நோக்கி போகிறாங்க அந்த ஒரு விஷயத்தில். ஏன்னா வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம வந்து அப்படி கிடையாது, நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் தான். அந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பின்வாங்கி தான் இருக்கோம். அதனால் வந்து என்ன பண்ணுறது, இது மாதிரி குரூப் போட நம்ம ஜாயின்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு கம்மியாகுங்க. எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து ஒரு 6 பேர் வரைக்கும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2500 to 1800 1800னா அதாங்க 1800 ரூபா 2500 அது இருந்தீங்கன்னா பேங்காக் லைஃப் வந்து போயிட்டு வரலாங்க. யாராக நீங்கள் போயிட்டே வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து பெர்மிட் இன்க்ளூட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. பெர்மிட் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஓனாக எடுத்துக்கணும், இல்லைனா அவர் டாக்ஸி டிரைவருக்கு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாருங்க. இங்கே எப்படி வேணும் பிளான் பண்ணிக்கோங்க. பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணலாம். நாளைக்கு லோக்கல் யாராச்சும் கேங் வந்து செட் ஆகிட்டாங்கன்னா பேங்காக் கண்டிப்பாக போகிறது தாங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. அட்வென்ச்சர் மேலே அட்வென்ச்சர் நம்ம பண்ணுறோம். ஏன்னா இந்த வின்டர்லாம் பார்த்திங்கன்னா விரைக்கி அதை சொல்லியிருப்பேன்ல, இப்போ உள்ளே படுத்துருந்ததை பார்த்தீங்களா எந்த லெவலில் ஆயிருக்குன்னு. இப்போ வெளியே அவ்வளோதாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. யூ வாண்ட் டு அடாப்ட் ஃபார் ஒன் டே. அடாப்ட் ஆகிறது ஒரு நாள் ஆகுங்க. இப்போ தான் எந்திரிச்சேன், சரி கீழே போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். கீழெல்லாம் வைப் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறமேல் நம்ம கீழே இறங்கி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிருந்தாரு. இவர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்தாருங்க. இவர் நம்ம கூட ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஆகிட்டு சரி ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி நம்மளும் கிளம்பியாச்சு, நைட் டைமில் ஒரு வாக் போவோம் இந்த கிளைமேட்டோட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டோட கிளம்பியாச்சுங்க.
இங்கேருந்து டேரெக்டாக வந்து நம்ம சும்மா அந்த மால் ரோடு வரைக்கும் போய்ட்டோன்னு சொன்னாங்க. சரி போவோம் அப்படின்ட்டு நானும் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான், இவர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்துன்னு ஒருத்தர், அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் ஒருத்தர், அவரோட போயிருந்தாங்க. சொல்லப்போனால் அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அவர் வந்து மில்கி வே கேலக்ஸி வந்து எப்படி சொல்கிறது ஸ்பாட் பண்ணுவாங்களாங்க. லடாக்கில் பார்த்திங்கன்னா அதான் வந்து மெயினான ஒரு விஷயம். சொல்ல போனால் இது மாதிரி ஸ்டார் கேசிங் பண்ணுறது, அப்புறம் மில்கி வே கேலக்ஸியை ஸ்பாட் பண்ணுறது, இது மாதிரி விஷயம் தான் நிறையா பண்ணுவாங்க. ஃபாரினர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்க மாட்டேங்குது. அந்த இது வந்து மெயினாக வந்து இவர் சொன்ன விஷயத்த அவர் மெயினாக வந்து ஃபாரினர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை பார்க்கறதுக்காக அங்கேருந்து வராங்க. சொல்ல போனோம்னா அதுவும் வின்டர் டைமில் யாருமே வர மாட்டாங்க. சொல்ல போனால் ஆஃப் சீசன் வந்து வின்டர் தான் லடாக்கு. சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம இட்ஸ் ஃப்ரம் ஜூன் ஜூலை இட்ஸ் பிகின். சின்ன ஃபுட்டில் ஆந்திரா, இந்த நம்ம தெலுங்கானா, அந்த கர்நாடகா, இந்த தமிழ்நாடு, கேரளா, நம்ம அந்த 4 ஸ்டைல் வந்து கிடைக்கும். தோசை தாங்க, வேறு எதுவும் இல்லை. காமனாக தோசை, இட்லி, பொங்கல், நம்ம என்னென்ன வந்து அவங்கள காமனாக நம்ம சவுத் சைடில் சாப்பிடுவோமோ அந்த விஷயம்லாம் இங்கே கிடைக்குங்க. வேறு எதுவும் இல்லை. போயிட்டுருங்க. நாங்கள் 4 பேர் போகிறோம். இந்த குளிர்லேயே நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருங்க. தென் அதுக்கப்புறம் நாங்கள் ஜாலியாக ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே வந்து இருக்க குளிர் அதிகமாகிடுச்சுங்க. சரி இனிமேட்டு இங்கே இருந்தால் கரெக்டாகன்னு சொல்லிட்டு ரூமுக்கு அப்படியே கிளம்பிட்டாங்க டேரெக்டாக. பேக்கேஜுக்காக பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. நம்ம எப்படி தான் போகிறோம் தெரியல. நாளைக்கு கண்டிப்பாக போனால் தாங்க நம்ம வந்து 4:30 வந்து, ஏன்னா 4:30 கிடைக்கலாம் நம்ம வந்து ஒரு நாளே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து ப்ரோ பார்த்தீங்கன்னா ப்ரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இஸ் ஃப்ரம் பீகார். நேம் ராஜு ஃப்ரம் பீகார். அவர் வந்து சோலோ ட்ராவல் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கள் லேயில் வந்து நிறைய ஏரியா வந்து சுற்றி முடிச்சிட்டாரு. நம்ம மட்டும் தான் நம்ம வந்து நான் பண்ணியிருக்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கேட்டேன். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஒரு குரூப்பாக வந்துருக்காங்களா, அதனால் அவங்க வந்து செட் ஆகிட்டாங்க. காலையில் வீட்டை கூட கேட்டேன். நான் கேட்டப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டெல்லியில் வந்துருக்காங்க 4 பேர். சரி ஓகே நான் ஜாயின் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து கன்ஃபார்மாக போகிறதா தெரிலையாங்க. அண்ட் தென் அவங்க ஒரு கேங்க, ஆனால் அவங்க வந்து ஃபுல்லாக 6 பேர் இருக்காங்க. அது ஒரு பிரச்சனை. நாளைக்கு பேங்காங்க தான் போகிறாங்கன்னா நம்ம டைம் என்னவோ தெரில. பார்ப்போங்க, எல்லாம் லக் அடிக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம், கேட்போம். ஏதாச்சும் ஏதாவது கேன்சல் ஆகிட்டு ஏதாவது ஒரு ஆள் இது வரலன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. ஓகேங்க, நான் பார்க்குறேன். பேசிவிட்டு உங்களுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன். பேசிகிட்டு இருக்காங்க அவங்களே. ஓகேங்கண்ணா, வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று செட் ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஆர்டர் பண்ணுற ஃபுட்டு இன்னும் வரல. பட் 4-5 பேர் வந்து கேட்டு பார்ப்போம். பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளுக்காக தான் பேசுகிறாங்க. பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ்லாம் அவைலபிள் இருக்காங்க. இப்போ தான் வந்து ரிசப்ஷனிஸ்ட் கேட்டேன், ஒரு லோக்கல் தான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்டேன். பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ்லாம் இருக்கும். பட் வந்து போணுச்சுன்னா அன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே ஆகிடுங்க. அடுத்த நாள் திரும்பி வரத்துக்கு தான் பஸ் இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் ஸ்னோஃபால் எதுவும் ஆகிடுச்சுன்னா வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. பார்ப்போங்க, நிறைய ஸ்ட்ரகிள். ஆனால் பட் பண்ணுவாங்க. நாளைக்கு முடிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சுட்டு பஸ்ஸில் போயிடுவோம். பட் நான் வந்து 3 டே வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு வந்து புக் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது அந்த விஷயத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேட்போங்க. ஆனால் அவர் ஹைதராபாத் தான், அவரும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன நம்மளோட நிலைமையை சொல்லுவோம், புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. எல்லாம் நல்லவங்க தான், நல்ல மாதிரி சொல்லுவாங்க. பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணிப்போம் அந்த மாதிரி. அந்த நான் வந்து நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்க, நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு வ்ளாக் பண்ணி கரெக்டாக வந்து நம்ம பஸ் இருக்கா இல்லையா அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே உங்களுக்கு பண்ணுறேங்க, வ்ளாக் பண்ணுறேன். எனக்கு வரைக்கும் பஸ்லேயே போயிடலாம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டாக பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அஜய் பேர் பண்ணியிருந்தாரு. ஓகேங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பஸ்லேயே போயிடலாங்க. பண்ணுறோம் நம்ம நாளைக்கு. ஓகேங்க, நாளைக்கு வந்து பார்க்கலாம் வ்ளாகில். அண்ட் தென் சைன் ஆஃப் மிஸ்டர் மைக்ரேட்டர்.